இப்பொழுது நாம் பேச போற மிக முக்கியமான தலைப்பு பீகாரின் அரசியல் களம். இன்றையோடு ஒரு 10 நாட்கள் அல்லது ஒரு 12 நாட்கள் தான் எஞ்சிய இருக்கிறது. இன்று 2ஆம் கட்டத்திற்கான வியாழக்கிழமை மனுக்கள் பரிசீலனை ஏற்றுக்கொள்ளப்படுவதும் நிராகரிப்பதும் இன்று முடிந்துவிடும். முதல் கட்ட வாக்குப்பதிவு 6ஆம் தேதி, அது கடந்த செவ்வாய்க்கிழமையோடு அவற்றில் 2 எல்லா கட்சிகளுடைய வாக்கு வேட்பாளர்களுடைய தேர்வு மனுக்கள்லாம் நிராகரிக்கப்பட்டும் ஏற்றுக்கொண்டும் உள்ளது. இன்று 2ஆம் கட்டம். ஆக இனி அவங்க கூட்டணியில் ஒருத்தர் 10 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி ஏற்று நின்றாலும் அவங்க வாபஸ் வாங்க முடியாது. இதெல்லாம் நம்ம நேற்று பேசிட்டோம். இன்றைக்கு நாம் பேச போகிற செய்தி என்ன, 2025ஆம் ஆண்டுக்கான தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற பீகாரின் ஒரு தீவிரமான உருமாற்றத்தை கண்டுள்ளது. பாரம்பரியமாக அங்க ஒரு சாதிய அணிதிரட்டல்கள் எப்போதும் உண்டு. இந்த அணிதிரட்டல்களை தாண்டி தேர்தல் வியூகங்கள் ஒரு ஆக்சிஸா, மைய அச்சாக, சென்ட்ரல் ஆக்சிஸ் சொன்ன மாதிரி தற்போது பெண் வாக்காளர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். பெண் வாக்காளர்களுக்குடைய சலுகை தான் பீகாரில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. மாநிலத்தின் மொத்த வாக்காளர்கள்ல 7,43,00,000 வாக்காளர்கள்ல 3,50,000 கோடி 3,50,000 3,50,00,000 பெண் வாக்காளர்கள் கைகளில் தேர்தல் வெட்டியிருக்கு. மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 7,43,00,000. 7,50 கோடிக்கு கொஞ்சம் கம்மின்னு வைங்களேன், ஒரு 7 லட்சம் கம்மி. இந்த 7,43,00,000 வாக்காளர்கள்ல பெண் வாக்காளர்கள் சற்றேறக்குறைய பாதி அளவில் இருக்கிறாங்க. 3,50 கோடி பேர் இருக்கிறாங்க. இவர்கள்தான் பீகாரில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தி என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மறுக்கவே முடியாது. இதுக்கு இடையில நிதிஷ்குமார் பெண்களுக்கு ஒரு 75 லட்சம் பெண்களுக்கான ஒரு சிறப்பு சலுகைகளை 10,000 ரூபாயை அறிவித்திருக்கிறார். அவர் இதை ஒரு பெரிய ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் ஏற்படுத்தும்னு என்டிஏ எதிர்பார்க்கிறது. இதுக்கு இடையில அவர் அறிவிச்சா இவங்க மற்றவங்க சும்மா இருப்பாங்களா? இந்தியா கூட்டணியில் இந்த மாபெரும் சக்தி 2010ஆம் ஆண்டில் நிதிஷ்குமாரின் ஒரு பிரமாண்டமான வெற்றிக்கு வித்திட்டது. எந்த சக்தி? பெண்கள் சக்தி தான் அவரை ஒரு ஆட்சிக்கு கொண்டு வந்தது. தற்போது அந்த பெண் வாக்கு வங்கியை எப்படியும் தக்க வைத்துக் கொள்ளணும்னு நிதிஷ்குமாருடைய கட்சியும், இல்ல நிதிஷ்குமார் இந்த முறை வெற்றி பெறக்கூடாது, அதை நம்ம பக்கம் திருப்பணும்னு எதிர்கட்சிகள் தேஜஸ்வி யாதவும் எப்போதும் இல்லாத வகையில் வாக்குறுதிகள் போரில் ஈடுபட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டெல்லாம் தாண்டிட்டாங்க. இப்ப நான் என்ன வாக்குறுதி? இந்த அரசியல் இயக்கத்தின் மையமாக ஜீவிகா தீதிகள் என்று அழைக்கப்படும் சுய உதவி குழு பெண்கள் விளங்குகிறார்கள். சுமார் 1,44,00,000 முதல் 1,50 கோடி வகையிலான இந்த அமைப்பு ரீதியான நெட்வொர்க் வலையமைப்பு பீகார்ல சமூக பொருளாதாரத்தை மட்டுமில்ல, தற்போதைய தேர்தல் அரசியலிலும் ஒரு டீப்பா ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது பாரம்பரிய ஆதரவு தளமான பெண்களின் நலனுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தி அவர்களுடைய சம்பளம் மற்றும் கௌரவ ஊதியங்களை உயர்த்தியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சருடைய தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் இந்த சுய உதவி குழுக்களான ஜீவிகா உறுப்பினர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கி அவர்களின் பொருளாதார சார்பின்மை வலுப்படுத்த முயன்றிருக்கிறார். இது ஏற்கனவே இருக்கும் ஆதரவை அவருக்கு உறுதிப்படுத்தும் ஒரு படிப்படியான அணுகுமுறை அப்படின்னு ஆல் இண்டியா லெவல்ல பேசப்படுகிறது. இதற்கு இடையில இதை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு இந்தியா கூட்டணியின் மிக முக்கிய தேஜஸ்வி யாதவ் அவருடைய தலைமையிலான ஆர்ஜேடி தலைமையிலான மகா கன்பந்தன் கூட்டணி இதை சீர்குலைக்கும் அளவிலான வாக்குறுதிகளை அவர்கள் பெண்களுக்காக முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. என்ன மாதிரி வாக்குறுதியை வைத்திருக்கிறாங்கன்னா,
தேஜஸ்வி தலைமையிலான மகா கூட்டணி சீர்குலைக்கும் அளவிலான வாக்குறுதிகளை முன்வைத்தது மட்டுமல்லாமல் அது இருக்கும் ஆதரவை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சியினுடைய முழுமையான பெண்களை தன் பக்கம் ஈர்க்கும் ஒரு முயற்சி என்று சொல்லப்படுகிறது. தேஜஸ்வியினுடைய அறிவிப்புகள் பல அடுக்குகள் கொண்டவையாக இருக்கிறது. ஒரு மல்டிபிள் செக்டோரியல். உதாரணத்துக்கு இந்த ஜீவிகா சமூக இயக்கத்தினராக பணியாற்றும் சுமார் 1,25,000 பேருக்கு நிரந்தர பணி நியமனத்தை அவங்க கொடுக்க போறாங்க. பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ். இவர்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 30,000 ரூபாய் கௌரவ ஊதியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஒரு பெரிய பொருளாதார அர்ப்பணிப்பை கோருகிறது. இந்த திட்டத்திற்கு 375 கோடி ரூபாய் செலவாகும் என்று கணக்கிடப்படுகிறது. ஆண்டுக்கு 375 கோடி ரூபாய் செலவாகுதுங்க. 1.25 லட்சம் பேருக்கு, ஒருத்தருக்கு 30,000. இது தேஜஸ்வி சொல்லியிருக்கார். ரைட். அப்போ இதில் தலைவி பொறுப்பில் இருக்கும் பெண்களில் அதில் 1.25 லட்சம் குடும்பத்தினர் ஒவ்வொரு மாநிலத்திலும் இவருக்கு ஓட்ட போட்டுருவாங்க. 30,000ங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லை, 10,000 விட. அது பெர்மனண்டான எம்ப்ளாயிஸ் ஆக்க போகிறாங்களே. அப்போ இது நிதிஷ்குமாருக்கு பெரிய தலைவலியாக போச்சு. அடுத்து பார்ப்போம். இந்த ஜீவிகா குழு உறுப்பினர்கள் பெறும் அந்த குழு உறுப்பினர்கள் கடன்களுக்கான வட்டி முழுமையாக தள்ளுபடி செய்வதாகவும் எதிர்காலத்தில் வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும் எனும் தேஜஸ்வி யாதவ் உறுதியளித்துள்ளார். இத்துடன் மற்ற அரசு பணிகளுக்காக மாதம் 2,000 ரூபாய் இன்சென்டிவ் உதவித்தொகை, 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இன்சூரன்ஸ் மற்றும் சுய உதவி குழு தலைவர்களுக்கான கௌரவ ஊதியம் என இந்த வாக்குறுதி பெரிய பட்டியலில் போதுங்க. கற்பனையே செய்ய முடியாது. இவற்றின் உச்சமாக மை பெஹான் மான், என் சகோதரி மரியாதைக்குரிய என் சகோதரிக்குரிய மரியாதை திட்டத்தின் கீழ மே பெஹான் பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய், வருஷத்துக்கு 30,000 ரூபாய் என 5 ஆண்டுகளுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஒரு நேரடி பண பரிமாற்ற அரசியலை பீகார்ல முன்னிறுத்தி தமிழ்நாட்டெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்கப்பா. இந்த பேட்டி யோஜனா மகள் திட்டம் மற்றும் மா யோஜனா தாய் திட்டம் மூலம் பிறப்பு முதல் வருமானம் வரை மற்றும் தாய்மார்களுக்கான வசிப்பிடம், அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான வருமானம் என ஒரு முழுமையான ஒரு சோசியல் நெட்வொர்க்கை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும் ஆடி போயிருக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் மற்றும் தொகுதிகள் தேர்வு செய்தல இழுபறி நீடித்து வந்தது. அதை நான் நேற்று உங்களுக்கு தெளிவாக சொல்லினேன். ஒரு சில தொகுதிகளில் கூட்டணி கட்சியினரே ஒருவரை எதிர்த்து போட்டியிடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவர் யாரு, லாலு பிரசாத் யாதவை காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் ராஜஸ்தானுடைய முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் இன்று சந்தித்திருக்கிறார். சந்திச்சு அவங்க சில விஷயங்களை பேசுறாங்க. பீகாரில் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் பணியாளர்கள் மேற்பார்வையாளராக அசோக் கெலாட் நியமிக்கப்பட்டுள்ளதால் இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியில அந்த தொகுதி பங்கீட்டில் நிலவும் சில பிரச்சனைகளை சரி செய்யும் நோக்கத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. அதுக்கு பின்னாடி அசோக் கெலாட் பிரஸ்ல என்ன பேசுறார் அப்படின்னா, மகாராஷ்டிரத்தில் பாரதிய ஜனதாவினுடைய சதியால ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய எதிர்க்கட்சிகள் கூட்டணி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கூட்டணியில் நிலவும் பிரச்சனைகளை விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அசோக் கெலாட் சொல்லிட்டார். எனினும் பீகார் முதல்வர் வேட்பாளராக இதுவரை தேஜஸ்வி யாதவ் நிறுத்தப்படுவாரா என்ற கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்க மறுத்திருக்கிறாரு. அதுதான் எனக்கு என்னன்னு புரியல. காங்கிரஸ் கட்சி ஏன் தேஜஸ்வி யாதவை அறிவிப்பதற்கு ஒரு ரிலக்டன்ஸ் பொலிட்டீஷியனா, அது என்ன சொல்றது, ஒரு யோசிக்கிறாங்க, ஒரு ஹெசிடேஷன், அவர்களுக்கு ஒரு தயக்கம் ஏன் என்ற கேள்வி நமக்கு புரியவில்லை. இருந்த போதிலும் இன்றைக்கு இந்த தேர்தல் பரபரப்பு அறிக்கை ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயங்க, பீகாருடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டு 3.5 லட்சம் கோடி தான்.
ஆனால் அந்த அறிவிப்புகளை எல்லாம் சேர்த்தா ஒரு 30 லட்சம் கோடி வருது. இதுக்கு நாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டில் கூட ஒரு 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதில் உங்களுக்கு வெளியே தெரிகிறத பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பெண்களுக்கு அதாவது எலக்ட்ரிசிட்டி ரீடிங் எடுக்கிறத என்னாச்சு, அப்புறம் வந்து நீட் தேர்வுக்கான தடை எங்கள் பேக்கெட்டில் இருக்குது, நாங்கள் ரகசியத்தை வெளியிட மாட்டோம், என்னாச்சு, அப்புறம் ஓல்டு பென்ஷன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், என்னாச்சு, அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் அனைவரையும் பெர்மனண்ட் ஆக்குவோம், என்னாச்சு, போக்குவரத்து துறை ஊழியர்கள் விவகாரம் என்னாச்சு, செவிலியர்கள் பெர்மனண்ட் ஆக்குவோம், என்னாச்சு, பெட்ரோல் டீசலுக்கு டேக்ஸை குறைப்போம், என்னாச்சு, இப்படி இப்படி போய்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் வந்து நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. இதுதான் கதை. இது இந்த நோய், இந்த கிருமி, இந்த எக்ஸ்ட்ரீமிசமான ஒரு மேனிஃபெஸ்டோ இது தமிழ்நாட்டில் இருந்து தாவி பீகாரில் மையம் கொண்டிருக்கு. இதோடைய கடும் போட்டியில் நிதிஷ் வீழ்த்தப்படுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.